ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1/4 கிலோ கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 6 பல் போல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டுக்கோங்க. இப்போ கடாயில் 1 ஸ்பூன் போல் எள், 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காயையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் 1 ஸ்பூன், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 2 கரண்டி போல் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கி வச்ச கத்திரிக்காயையும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு குழிக்கரண்டி புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா இது கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம எள் அதெல்லாம் வறுத்து வச்சு பார்த்திங்களா, அந்த பொடியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் கொதி திக்கான பிறகு இறக்குனிங்கன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இதை நாங்கள் பிரியாணிக்கு நேற்று பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.